உள்ளிட்ட இந்து சமுத்திர வலயத்துக்கு விடுக்கப்பட்டிருந்த சுனாமி எச்சரிக்கை தளர்த்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க பசிபிக் சுனாமி எச்சரிக்கை நிலையம் இன்று மாலை 6:30 அளவில் அறிவித்துள்ளது. இந்தோனேஷியாவின் கடற்பரப்பில் இன்று பிற்பகல் 2.8 அளவில் ஏற்பட்ட பூமி அதிர்வை அடுத்தே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா மேற்கு கரையோரத்திலிருந்து 22.9 கிலோமீட்டர் தொலைவில் இந்து சமுத்திரத்தில் இந்த பூமி அதிர்வு ஏற்பட்டது. 8.6 ரிக்டர் அளவில் இந்த பூமி அதிர்வு பதிவானதாக அமெரிக்க பசிபிக் சுனாமி எச்சரிக்கை நிலையம் குறிப்பிடுகிறது. இந்த பூமி அதிர்வை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இலங்கையை தவிர இந்தோனேஷியா, இந்தியா, ஆஸ்திரேலியா, மியன்மார் உள்ளிட்ட வலயத்தில் உள்ள சில நாடுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இலங்கை நேரப்படி சுமார் 4:10 அளவில் அதன் தாக்கம் திருகோணமலையில் ஏற்படக்கூடிய அபாயம் இருப்பதாக எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பாரிய அளவிலான சுனாமி அனர்த்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை காணப்படவில்லை என இன்று மாலை பிபிசி உலக சபைக்கு கருத்து தெரிவித்திருந்த அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையத்தின் புரூஸ் ஃபெஸ்கிரோ குறிப்பிட்டார். அத்துடன் உயரமான அலைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகளும் குறைவாகவே காணப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் இன்று மாலை ஏற்பட்ட சில புவி அதிர்வுகள் காரணமாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை நிலையத்தினால் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை மேலும் ஒரு சில மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2:08 உணரப்பட்ட புவி அதிர்வின் பின்னர் மேலும் 5 அதிர்வுகள் பதிவாகின. முதல் அதிர்வுக்கு பின்னரான அதிர்வு பிற்பகல் 3:21 பதிவாகியது. முதலாவது புவி அதிர்வு உணரப்பட்ட இந்தோனேஷியாவின் சுமாத்ரா மேற்கு கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடலில் 5.3 ரிக்டர் அளவில் பின்னரான அதிர்வு பதிவாகியது. அதன் பின்னர் பிற்பகல் 3:31 அளவிலும் 3.38 அளவிலும் 2 பின்னரான அதிர்வுகள் பதிவாகின. பிற்பகல் 4:13 அளவில் மற்றும் ஒரு புவி அதிர்வு 8.2 ரிக்டர் அளவில் பதிவாகியது. இன்று பிற்பகல் ஏற்பட்ட பூமி அதிர்வின் தாக்கத்தை இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உணர முடிந்தது. இதன் காரணமாக கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மக்கள் தமது அலுவலகங்களிலும் வீடுகளிலிருந்தும் வெளியேறினர். இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் எமது கேமராக்கள் விழிப்புடனேயே செயற்பட்டன. இதேவேளை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதன் பின்னர் கரையோர பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான பகுதிகளை நோக்கி விரைந்தனர். அதுடன் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட ஒத்திகைகளின் போது நடைமுறைப்படுத்தப்பட்ட விடயங்களை கடைபிடிக்குமாறு இதன்போது இடர் முகாமைத்துவ நிலையம் மக்களிடம் கேட்டுக்கொண்டது.
சுமாத்ரா பகுதியில் ஏற்பட்ட பூமி அதிர்வை அடுத்து இலங்கையிலும் சுனாமி எச்சரிக்கை இன்றைய தினம் விடுக்கப்பட்டது. இந்த நிலைமைகளை ஆராய்வதற்காக நாங்கள் காலி நகருக்கு வான் மார்க்கமாக வந்தோம். தற்போது நாங்கள் 1000 அடி உயரத்தில் காலி நகரிலிருந்து தெற்கு அதிவக வீதியில் இப்போது நாங்கள் பறந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மாலை வேளையில் நாங்கள் வரும் வழியில் நாங்கள் அவதானித்த விஷயம், ஹோட்டல்கள் கரையோர பகுதிகளில் இருக்கின்றதான ஹோட்டல்கள், வீடுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி சென்றிருந்தார்கள். ஆனால் இப்போது அந்த மக்கள் மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு காலி பகுதியில் வருவதை காணக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக நாங்கள் காலி வீதியை எடுத்து நோக்குவோம் என்று சொன்னால் மற்ற நாட்களில் அதிகளவான வாகன நெரிசல் இருக்கும். ஆனால் இன்றைய தினம் ஓரிரு வாகனங்களை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. மந்தமான ஒரு நிலையை தான் எங்களுக்கு காலி வீதியில் இன்றைய தினம் காண முடிந்தது. குறிப்பாக நாங்கள் ரத்மலானிலிருந்து காலி நோக்கி வரும் வழியில் பலப்பிட்டிய, அம்பலாந்தோட்டை, அதே போல வேறுவல பகுதிகளில் மீனவர்கள் மீண்டும் மீன் பிடிப்பதற்காக ஆழ்கடலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குழுவாக சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவதற்காக ஆழ்கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு நிலையை தான் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.